பப்பு பப்புக்காக எனக்கு ஒரு டாய் வாங்கியிருக்கோம். அப்ப ஜாலி, உனக்கு ஜாலியா? பிரிக்கலாமா? டாய் பிரிக்க போறாங்க. பிரிக்கலாமா? டாய் வாங்கிருக்கோம் பப்புக்கு. பப்பு வந்து இப்போ ரொம்ப என்டர்டைன்மெண்டா கேக்குறாங்க. நிறைய விஷயம் வந்து போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ புதுசா ஏதாச்சும் பார்த்துட்டே இருக்கணும், விளையாடுறது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிரைல இருந்து இந்த டாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை அன்பாக்ஸ் பண்ண போறோம். எப்படி ஃபர்ஸ்ட் கிரையில் வந்து இந்த டாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கிரையில் வந்து கொஞ்சம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அப்பப்போ போடுறாங்க டாய்ஸ்க்கு, கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நாங்கள் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் கிரையில் மட்டும்தான் பேபியோட திங்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கோம். இதில் வந்து ரிட்டர்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அமேசான் மாதிரியே தான் இருக்குது. அதனால் இதில் தான் நிறைய டாய்ஸ் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. இப்போ நல்லா பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்னும் பண்ணிடலாம். இந்த டாய் பார்த்தீங்கன்னா 463 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாய் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை அசம்பிள் பண்ணணும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து பண்ணதுக்கப்புறம் அதை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி அந்த எண்டு ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு பாப்பாவோட எங்களுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதில் அந்த டக்லாம் குட்டி குட்டியாக கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க விளையாடுறது. இந்த சவுண்டுக்காகவும் அந்த கலராக வர்றதுக்காகவும் தான் இதை வாங்கியிருந்தோம். ஏன்னா குட்டி குட்டி டக் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து அந்த எடுத்து வாயில் போட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, சோக் ஆகிறதுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இதை நம்மளோட கண்காணிப்பில் தான் வச்சு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு காட்டணும். இந்த டாய் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. 3 டக் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே போயிட்டு கீழே வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 2 பேட்டரி மட்டும் போட்டாலே ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த டாய் வந்து ஆனில் இருக்கும். நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மூவ் ஆகுது. ப்ளஸ் வந்து இது பேட்டரியில் ஆப்ரேட் ஆகுது. நீங்கள் வந்து சார்ஜ் எதுவுமே போட தேவை கிடையாது. ரொம்ப நல்லா லைட்டும் எரியுது. எல்லாமே வந்து ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டாய் வந்து உங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ் ப்ளஸ் தான் ஏஜ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேஜராக வந்து இதில் அந்த குட்டி டக்லாம் இருக்கிறதுனால சோக்கிங் ஹசார்டுனால நம்ம 6 மந்த்ஸ் பேபிக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. பட் அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு இதை விளையாடுறதுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க கையெல்லாம் கிராப் பண்ணுற ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக அதை எடுத்து வாயில் போட்டுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் அது அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது 400 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப வொர்த்தபிளான டாய் தான். உங்களுக்கு எல்லாமே மியூசிக், லைட்டு, மூமெண்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல டாய் இது. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரை ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.